ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு எண் சொல்லிட்டாவே அந்த எண் என்னன்னு தெரியல. அந்த எண்ணை ஒரு எண் சொல்லும்போது அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன, ஒரு எண் எக்ஸ் அது வந்து 25% குறைத்தால், இந்த எக்ஸ்ல என்ன 25% எக்ஸை குறைக்கிறாங்க. குறைத்தல்னா மைனஸ், ஏன்னா 25% எக்ஸ் குறைக்கிறாங்க. குறைச்சா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 120 கிடைக்குது. அப்படின்னா அதோட எக்ஸோட வேல்யூ, அது அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சால்வ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 25% சொல்லிட்டாவே பை 100, சதவீதம் சொல்லிட்டாவே பை 100 எழுதிட்டு இன்டு எக்ஸ் ஈக்குவல் 120. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம 25ஆல டிவைட் பண்ணிக்கணும். 4 25 100, இங்க ஒரு 25 25. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் பை 4 ஈக்குவல் 120. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது x இன்டு 4 4x மைனஸ் எக்ஸ் பை 4 ஈக்குவல் 120. இப்போ 4xல ஒரு x மைனஸ் பண்ணா 3x 3x பை 4 ஈக்குவல் 120. இப்போ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு தான் x தான் தேவை. இப்போ 3x ஈக்குவல் 120. இங்க 4 எப்படி இருக்குன்னு டிவைடா இருக்கு. ஈக்குவலை கிராஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஆயிரும். இப்போ நமக்கு x தான் தேவை. x ஓட 3 எப்படி இருக்குன்னா மல்டிபிளா இருக்கு. மல்டிபிள் ஈக்குவலை கிராஸ் பண்ணும்போது டிவைடா சேஞ்ச் ஆயிரும். இப்போ x ஈக்குவல் 120 இன்ட்டு 4, இந்த 3 பெருக்கலா இருக்கு. ஈக்குவலை கிராஸ் பண்ணும்போது டிவிஷன் ஆயிரும் பை 3. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு 3 3 இங்க 12ல 4 12 0 40. இப்போ x ஈக்குவல் 40 இன்ட்டு 4, இப்போ 4 16 0 160. என்ன x ஓட வேல்யூ 160.